அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீகுருப்யோ நமக. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று மகாபரிவா அப்போது சின்ன காஞ்சிபுரத்தில் இருந்தா. சின்ன காஞ்சிபுரம்னா தேனும்பாக்கத்தில் இருந்தா. அப்போது சென்னையை சேர்ந்த ஒரு குடும்பம் பெரியவாளை தரிசனம் பண்ண வருது. அவாத்தில் ஏதோ பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குது. பெரியவாளை குடும்பமாக வந்து தரிசனம் பண்ண கார் எடுத்துகிட்டு வந்திருக்கா. பெரியவாள்கிட்ட பத்திரிகையெல்லாம் வைக்கிறா. ரொம்ப பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதத்தை கொடுக்குறா. கொடுத்த கையோட அவள் நின்றுட்டே இருக்கா. இல்லை, நீ உடனே கிளம்பு, நீ உடனே ஊருக்கு கிளம்பு அப்படின்ட்டா. ஏன் இப்படி பெரியவா நம்மளை உடனே ஊருக்கு வந்தால் நம்மளே மடத்துக்கு போனால் உடனே ஊருக்கு கிளம்பிடுவோமா? போவோம், ஒரு தூரம் தரிசனம் பண்ணுவோம், அப்புறம் சாப்பிடுவோம் மடத்தில், திருப்பி சாயங்காலம் ஒரு தூரம் தரிசனம் பண்ணுவோம், பூஜையை பார்ப்போம். இத்தனை வேலை இருக்கு இல்லையா? அதை விட்டுட்டு அவள் வந்த கையோடு அவள் வந்து பெரியவா தரிசனம் கிடச்சிதேன்னு போய் சரி பத்திரிக்கையை வச்சு நமஸ்காரத்தை பண்ணால் பிரசாதத்தையும் கொடுத்துட்டு நீ உடனே ஊருக்கு கிளம்பு அப்படின்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? என்னன்னா இப்படி விரட்டுறா நம்மளை பெரியவா அப்படின்னு அவளுக்கு தோன்றுறது. அவளை உடனே கிளம்ப சொல்லும். உடனே காரில் தானே வந்திருக்கா, உடனே கிளம்ப சொல்லும் அப்படின்ட்டு. சரி, உனக்கு துணை சொல்லலாம் இல்லைம்மா, பெரிய உத்தரவு எடுத்து தான் கிளம்பிடுங்கோ, ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்றான். சரின்னு அவளும் மனசு இல்லாமல் பாவம் சாப்பிடல கொள்ளலை, வந்த கையோடு கிளம்பு. போய் காரை போய் திறந்து பெரியவா கொடுத்த பிரசாதங்கள்லாம் வச்சுட்டு அவள் என்ன பண்ணியிருக்கா, கல்யாணத்தினால நகை புடவையெல்லாம் வாங்கவும் வந்திருக்கா. இந்த நகையெல்லாம் அப்படியே கார்லேயே வச்சுட்டு இவள் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருக்கா. அப்போ இந்த கார் வந்து அவள் பார்த்தா கார் வந்து ஏதோ கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கோ என்னமோ தெரில. அவளை சந்தையை வந்து பார்த்துருக்கா. அவள் வச்சுருந்த நகை தொலைஞ்சு போயிடுது. உடனே அவளுக்கு ஷாக். ஏன்னா கல்யாணத்துக்கு வாங்கின நகையாச்சேன்னு ஓட போகிறான். போய் பெரியவாள்கிட்ட போய் உடனே திருப்பி ரிட்டன் மடத்துக்கே ஓடி வரான். பெரியவாள்கிட்ட வந்து பெரியவா நகையை வச்சுருந்தோம், குழந்தை கல்யாணத்துக்கு தொலைஞ்சு போயிடுத்துங்கிறா. அதுக்கு தான் ஒன்று உடனே கிளம்ப சொன்னேன், உடனே பஸ் ஸ்டாண்டில் தான் அந்த திருடர் இருப்பான், பிடிங்க போங்க அப்படிங்கிற. அதுக்கு தான் பெரியவா விரட்டியிருக்கா. உடனே கிளம்ப சொல்லு, பஸ் ஸ்டாண்டில் தான் இருப்பான், போய் பிடிங்க போங்க அப்படிங்கிறான். எப்படி இருந்தாலும் இவள் வந்து இந்த நகையை பார்த்துருப்பா. உடனே போனதுனால தான் பார்த்துருக்கா. இல்லைன்னா ரொம்ப நேரம் போயிடுத்துன்னா அவளால் கண்டுபிடிக்க முடியாது. உடனே போனதுனால நகை தொலைஞ்சிருத்துன்னு வந்து பெரியவாள்கிட்ட சொல்கிறா. இல்லைன்னா அது கூட அவளுக்கு தெரியாது இல்லையா? அவள் அப்படியே போயிருப்பாள் மெட்ராஸுக்கு. நகை வந்து பின்னாடி இருக்குதுன்னு நினச்சுட்டே கிளம்பியிருப்பாள். அதனால் உடனே போய் பார்த்ததுனால அந்த கண்ணாடி உடைக்கப்பட்டது தெரிஞ்சிருக்கு. சரின்னு போய் பூங்க பஸ் ஸ்டாண்டில் தான் இருப்பான் அந்த திருடம், போய் பார்த்து பிடிங்கோ அப்படின்றான். ஓடுறா. உடனே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கேயாவது திருடன் நகையை வச்சுன்னு பார்க்குறாளான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாளே. உடனே போலீஸ் அங்கங்கே போய் பஸ் ஸ்டாண்டோட கேட்லலாம் நின்று எல்லோரையும் எல்லா பஸ்லேயும் ஏறி செக் பண்ணி அந்த திருடனை பிடிச்சி அவளுக்கு அந்த நகை கிடச்சி விட்றது. அவன் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அதனால் அந்த நகை அவளுக்கு கிடச்சி விட்றது. பெரியவா எத்தனை சீக்கிரமாக நம்மளை அமிச்சா பறக்கடிச்சாங்கிறது அப்புறம் தான் அவளுக்கு புரியுறது. உடனே போங்கோன்னு சொன்னது காரணமே தான். போய் பார்த்தா வந்து அவளுக்கு தெரியும் உடனே ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்கிறதுனால தான் அவளை உடனே போக சொல்கிறான். அவன் ஊரை விட்டு போயிட்டான்னா கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால தான் சொல்லியிருக்கா பெரியவா. அது எப்போவுமே தானே வந்து டைரெக்டாக சொல்ல மாட்டாள். எப்போவுமே தெய்வங்களும் டைரெக்டாக நமக்கு ஏதோ சூச்சகமாக சொல்கிற மாதிரி பெரியவா சொல்லியிருக்கா. அதே மாதிரி சொல்லி அப்புறம் இவள் வந்து தொலைஞ்சு போயிடுத்து சொன்னோன்னே டைரெக்டாகவே சொல்கிறான், போங்க பஸ் ஸ்டாண்டில் தான் இருப்பான், போய் பிடிங்க. இது மாதிரி பெரியவாளுடைய ஞான திருஷ்டியை அந்த எங்கேருந்து அந்த ஞான திருஷ்டியில் எப்படி இல்லாமல் நடக்கிறது, சர்வங்கங்கிறது புரியுது. எந்தெந்த இடத்துல என்னென்ன நடக்கிறது, எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிற அந்த பரபிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது புரியுறது. இது மாதிரி எத்தனையோ அனுபவங்கள் பெரியவாளுடைய அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை நிரூபிக்கிறதுக்கும் பெரியவாளுடைய அந்த சர்வங்கியத்துவத்துக்கும் அப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கா பெரியவா. சர்வவியாபியாக இருக்கா பெரியவா. ஞான திருஷ்டியில் அப்படி வந்து எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிச்சி சொல்கிறான். அதனால் எத்தனையோ அந்த அனுபவங்களை பார்க்க நமக்கு பெரியவாளுடைய பெரியவாளுடைய அந்த ஞான திருஷ்டியும் அந்த சர்வவியாபியாக இருந்ததும் சர்வங்கியத்துவமும் நமக்கு
நமக்கு நிறைய நிறைய விஷயம் அனுபவங்களில் தெரிய வருது இல்லையா? ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா, சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷம்.